வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப சளி, இருமல் இருக்கிறதுனால சிக்கன் பெப்பர் குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் நல்லா சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோங்க. மிளகு, சீரகம், தனியா, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்தெடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஒரு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டு நிறைய தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. குழம்பு தண்ணியாக தான் இருக்கணும். இந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லியும் திரும்ப கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு இறக்குனீங்கன்னா இந்த கோல்டுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் யாருனா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்கன்னா இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அப்புறம் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.